யார் சொன்ன மாதிரி தலைமைக்கு கட்டுப்படலைங்கிறது தான் யாரானாலும் நீக்குவாங்க. ஒவ்வொரு கட்சியும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியோட கருத்தை படி வச்சுறேன். இது எடப்பாடியார் அவர்கள் வந்து இதில் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாமல் அந்த கட்சியை நடத்துறதுக்கு வந்து எப்படி கலைஞர் கருணாநிதி தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்துட்டு போனாரோ அது மாதிரி யாரும் இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணலை. இது ஒரு ஜனநாயக இயக்கம், இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். சரி, ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை உடைத்தவர், அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர், இப்படி தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர், ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர் கிடையாது, நீக்கப்பட்டவர் அப்படின்றார். அவரோட தொடர்பு கொண்டதுனால திரு செங்கோட்டையை நீக்கணும் அப்படிங்கிறாரு. அதான் சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே பண்ண திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும். அதுதான் இவங்க வந்து திட்டம் போட்டு திருடிட்டு இருக்காங்க. அப்பத்துல இருந்து கூவத்தூருக்குள்ள எப்போ வந்து திருமதி சசிகலா அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அந்த 122 எம்எல்ஏக்களுக்கு இனிப்பு பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து பெற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி தான் முதல்வராக வந்தார். தவிழ்ந்து வந்தவர் தான்ங்கிறது ஊரறிஞ்ச விஷயம், யாருக்கும் எல்லாம் தெரியாமல்ல. அதுக்காக பலமுறை எதிர்த்து குரல் கொடுக்கும்போது இதே அன்பு சகோதரர் காசி பாரதி அவருக்காகவே நிறைய வாதாடி இருக்காங்க. அமமுக இயக்கத்துக்கு தினகரன் அவருடைய அவருக்காகவே பேசியிருக்காரு, பல மேடைகளில் பேசியிருக்காரு. நாங்கள் அப்படி மாற்றி மாற்றி பேசலை. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை சார், நீங்கள் பேசும்போது நான் பேசலை, நீங்க பேசுற நான் பேசும்போது நீங்க பேசுனா அப்புறம் நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. பர்சனலா இல்ல பர்சனலா பேசல, பர்சனலா கிடையாது. பேர சொல்லி பேசுங்க சார், நான் பேர சொல்லி பேசுறீங்க, பர்சனலா கிடையாது. கருத்துக்குள்ள பேசுங்க. நீங்க மக்கள் மேடையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க மக்கள் இல்ல ஒரே நிமிஷம், பர்சனல் கிடையாது. இல்ல கேளுங்க காசி பாரதி, பர்சனல் கிடையாது, நல்லா புரிஞ்சுருங்க. நீங்க அப்ப ஓபிஎஸ் பத்தி பேசுறது பர்சனல், செங்கோட்டையனை பத்தி பேசுறது பர்சனல், நல்லா புரிஞ்சுருங்க. நீங்க டிடிவி தினகரன் வச்சு பேசுறது பர்சனல். ஏங்க கட்சின்னு நீங்க அண்ணா திமுகன்னு போட்டு தான வந்திருக்கீங்க சார். அண்ணா திமுகன்னு போட்டு வந்துட்டா அந்த அண்ணா திமுக வரதுக்கு முன்னாடி சார் அவர் என்ன சொல்றாரு, எதுக்கு சொல்றோம்னா உங்களை பத்தி நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கல சார். நீங்க உங்களை கட்சியை விட்டு நீக்கினாரா இல்ல உங்களை வெளியில அனுப்புனாரா அதெல்லாம் நான் பேசல. நீங்க பல மேடையில மக்கள் மன்றத்துல இது வந்து பேச விடுங்க, லைவ்ல கேளுங்க, அப்படிதான் பேச முடியும். விமர்சனத்தை தாங்க தான் வரணும், விமர்சனத்தை தாங்க தான் நம்ம மேடையில வந்து உட்கார வரணும். விமர்சனத்தை செங்கோட்டையனை பத்தி பேசுறாங்க, அது பர்சனல். நீங்க எதுக்கு அப்ப செங்கோட்டையனை பத்தி பேசுறீங்க? காசி பாரதியை பத்தி நான் பேசுறதுக்காக சொல்லல. அந்த சார்பா நீங்க அதிமுகன்னு பேர் போட்டு வந்திருக்கும் போது அன்னைக்கு அமமுகன்னு பேர் போட்டு எப்படி பேசுறீங்களோ இன்னைக்கு அதிமுகன்னு பேர் போட்டு பேசும்போது அந்த கட்சியை இணைச்சு அந்த கட்சியை நாங்க கொண்டு போனோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கிரவுண்ட் டெஸ்ட் நடத்தினது யாரு? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். பேச வரக்கூடிய ஆள் அப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். நான் 9 ஆண்டு காலம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட முதல் தர்மயுத்தத்துல இருந்து எங்க அணிபாராம பேசுறேன். என் வாக்கு ஒண்ணு போலதான் இருக்கு. வடிவேல் மேலே காலையில ஒரு வார்த்தை, ராத்திரி ஒரு வார்த்தை நாங்க பேசல. நல்லா புரிஞ்சுல. நாங்க எதிர்த்து வாக்கு போட்ட சார், எங்களை ஏன் சார் நாடி வந்தீங்க? எங்களை ஏன் சார் நாடி வந்தீங்க? நாங்க 45% மேல மக்கள் மத்தியில செல்வாக்கோட 13 தர்மயுத்த கூட்டத்தை நடத்திட்டு நாங்க போயிட்டு இருந்தோமே. ஏன் மணி பிரதர்ஸ் அனுப்பிவிட்டு எங்கள்கிட்ட கெஞ்சினீங்க? ஏன் அண்ணன் சைதை துரைசாமி கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க, கார்ல உட்கார்ந்து இருந்து ஏன் பங்கு பிரிச்சீங்க? கொடுங்க அண்ணன். சரி விடுங்க சார். திருமதி சசிகலா அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக வரணும் யார் சாரை விட போட்டாங்க? தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் போட்டது யாரு? அன்றைய முதலமைச்சர். போட்டாரா போடலையா? இதே டிடிவி சாருக்காக தொப்பி போட்டுட்டு இதுல ஓட்டு கேட்டாரு இந்த ஆர்கே நகர்ல. எங்களுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சிருங்க. தன்னை மறந்து பேசக்கூடாது. நாடக நடிகை நாடகம் இந்த காட்டுற வேலைகள்லாம் அதிமுக ஆகாது. நாங்கெல்லாம் ரத்தம் சிந்தி உழைச்ச கட்சி. அவர் 53 வருஷம்னா நாங்க 45 வருஷம் உழைச்சிருக்கோம். அப்ப இந்த இயக்கத்தை நீங்க கபலீகரம் பண்ண வந்தா யாரு சார் விட்டுட்டு போவாங்க? செங்கோட்டையனை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் தகுதி கிடையாது சார். இன்னைக்கு கட்சியோட மூத்த ஒரு உறுப்பினர் அன்வர் ராஜா கட்சியில பச்சை குத்துறவர், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தன்னுடைய கையில பச்சை குத்தி வந்த ஒரு புரட்சி தலைவர் இன்னைக்கு எங்க சார் போயிருக்காரு? யாரால போறாரு? எடப்பாடி பழனிசாமி. நீங்க பேசுங்க, அப்ப நீங்களே பேசுங்க, பேசிட்டே இருக்கீங்க. பேசுறது உங்கள்ட்ட துப்பு இல்ல, அப்புறம் சரக்கு வேற பேசாம இருக்கீங்க. துப்பு இல்லாத அவங்க பேசாம இருக்கீங்க, பேசுறாங்க கேளுங்க. பேசுறது துப்பு கிடையாது. துப்பு இல்லாத ஆள்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? துப்பு இல்ல உங்கள்ட்ட பேசுங்க. நீங்க பேசுற இடத்துல நான் குறுக்கிட்ட என்னடா ராமநாதபுரத்துல டெபாசிட் எடுத்துட்டு போறாரு. 2 லட்சம் கோடியை கொடுத்து மரியாதை குறைவான அம்மா உயிரோட எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே இல்ல.
ஸ்டாலின் அம்மா உயிரோடு இருந்தால் கருணாநிதி கட்சியில இருப்பியா? நான் கேக்குறேன். நீ அம்மா இறந்துட்டாங்கன்னு நீ ஆட்டம் போடுற. அம்மா உயிரோடு இருந்தால் அம்மா உயிரோடு இருந்தால் ஓகே ஓகே அம்மா உயிரோடு இருந்தால் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ஆளே இல்ல. எங்க இருந்தாரு இன்னைக்கு ஒரு ஐடி இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. வெயிட்டிங் லிஸ்ட்ல 15 இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில நிப்பாரு. அவங்க எடப்பாடி பழனிசாமி 2011 பிறகு அம்மாவே கொடுத்தாங்க. அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் செங்கோட்டை ஓரங்கட்டி கடைசி காலத்துல ஓரங்கட்டி இருந்தாங்க, அமைச்சர் பதவி பறிச்சுட்டாங்க, பொறுப்புகளை பறிச்சுட்டாங்க. நான் வந்த பிறகுதான் அவருக்கு பொறுப்பு பதவி எல்லாம் கொடுத்த அப்படிங்கிறாரு. 10 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்தவர் அப்படிங்கிறாரு. திருமதி சசிகலா அம்மா தான் இவருக்கு முதல்வர். அண்ணன் ஜெயக்குமார் அவருக்கு நிதியமைச்சர். நல்லா தெரிஞ்சுட்டு பேசுங்க. இவருக்கு பதவி கொடுத்தாங்க. அந்த இந்தியாவின் தலை சிறந்த புரோக்கர் அவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி. நல்லா கேட்டுருங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதி, பாரதூர் கழக தலைவராட்டு வளர்மதி. இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் திரும்ப சசிகலா அம்மா தான் கொடுத்தாங்களா ஒழியா அங்க வாயை பத்தி கையை பத்தி தான் சார் சொன்னாரு. இவருக்கு முதலமைச்சர் கிடைச்ச நேரத்தில் அதே கட்சி ஆபீஸ்ல அண்ணன் டிடி தினகரன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பக்கத்துல சேர் போட்டுதான் இவர் உட்கார்ந்து இருப்பார். நல்லா புரிஞ்சுருங்க. தலைமை நிலைய செயலாளர் ஒரு அந்தஸ்து மட்டும்தான் இவர்கிட்ட இருந்தது, வேற எதுவும் இவர்கிட்ட கிடையாது. இவர் ஒன்று நான் கொடுத்தேன் சார். ஒரு கட்சி தான் கொடுக்கணும், ஒரு முதல்வர் கொடுக்கறது இல்லை. ஒரு கட்சியில பரிந்துரை பண்ணி அந்த கட்சி தான் முதல்வர் இதுல போகும். அப்படிதான் கொடுக்க முடியும். இவரை 122 எம்எல்ஏக்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? காசு கொடுத்தாங்க தேர்ந்தெடுத்தாங்க. எத்தனை பேருக்கு பணம் கொடுத்து எடுத்தீங்க? எல்லாரும் தான் சார் வெளியில வந்து சொன்னாங்க. இப்ப கால்ல விழுந்து வாங்குனீங்க, அப்புறம் காசு கொடுத்து கால்ல விழுந்தது சசிகலா மாட்ட 122 பேருக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தீங்கங்கிறது வெட்ட வெளிய அவங்க தான் சொன்னாங்க. சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் பேசல, குறுக்கு வேணா பொறுமையா இருங்க. ஏன் கொதிக்கிறீங்க? ஏங்க கொதிக்கிறீங்க? கொதிக்காதீங்க, அமைதியா இருங்க சார். கவர்னர்ட்ட போய் சொன்னாங்களா சார் இந்த முதலமைச்சர் வேண்டான்னு? நாங்களே பொறுப்பு எடுத்தோம். கடைசியில் 11 எம்எல்ஏக்கள் கை கொடுத்ததுனால தானே இவர் 4 ஆண்டு காலம் தப்பிக்க முடிஞ்சு. அந்த 19 பேர்ல நீங்க இடைத்தேர்தல் நடத்துறாரு. எத்தனை வேணா ஜெயிக்க முடிஞ்சது? அம்மா புரட்சி தலைவி அம்மா 135 சீட்டு எடுத்து இவரை உட்கார வச்சுட்டு போனாங்க சார். தோல்வி மேல தோல்வி. ஆர்கே நகர்ல தோல்வி. இவர் முதலமைச்சரா இருக்காரு, தோல்வி. இவரு அது மட்டும் இல்லாம இவர் முதலமைச்சரா இருக்காரு. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் கூட விட்டு கொடுக்கல, இவரே வச்சுக்கிட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு பதவி ஆசை ஒரு மனிதனுக்கு இப்ப கேள்வி என்ன சார்? இப்ப கேள்வி என்ன, தோல்விங்கிறது திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் தொடர் தோல்வியா சந்திக்கிறாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த அளவுக்கு எல்லாம் தோல்வி பெறல சார். இப்ப கேள்வி புரட்சி தலைவர் காலத்துல 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு தோல்வி. அம்மா காலத்துல 2011 10 ஆண்டு காலம் திமுக தோல்வி. அதிமுக உண்மையான தொண்டர்கள் எதையெல்லாம் விரும்ப மாட்டாங்களோ அதெல்லாம் திரு ஓபிஎஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறாரு சார். ஓபிஎஸ் அப்படி என்ன சார் பண்ணாரு? முதலமைச்சர் அதாவது பொக்கே கொண்டு போனாருன்னு சொல்றாங்க. மீட் பண்ணது அதாவது தமிழக நடந்துருமான்னு கேக்குறாரு சார். பொக்கே கொண்டு போனாருன்னு ஒரு கீழ்த்தரமான பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தமிழக முதல்வர் பார்க்க ஒரு முன்னாள் முதல்வர் உடல்நிலை விசாரிக்க நீங்க துக்கம் அதான் சொல்றாங்க. நீங்க பேசுறதுக்கு பண்ண மாட்டேங்க. இனி நீங்க பேசும்போது நாங்க பாத்துக்கிட்டோம். உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் அப்பல்லோ மருத்துவமனை எல்லாம் போயிட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு. அவரை பார்க்கறதுக்கு போகும்போது ஒரு கறிகளை வாங்கி கொண்டு போய் கொடுத்து ஒரு முன்னாள் முதலமைச்சரா போறாரு. நாங்க போய் பாக்குறோம். உங்களுக்கு எங்க வலிக்குது? உங்களுக்கு எங்க வலிக்குது? நீங்க தான் கட்சி விட்டு நீக்கல. அப்புறம் என்னத்துக்கு நீங்க அதுதான் எங்களுக்கு தேவை. சும்மா அவரை போய் பார்த்தாரு எதுக்கு சார் பேசுறீங்க? நான் எங்களதான் நீங்க கட்சி விட்டு நீக்கியாச்சுல, அப்புறம் எதுக்கு வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? அவரு ஒரு முன்னாள் முதல்வர், அவருக்கு அந்த புரோட்டோகால் இருக்கு. போறாரு, பாக்குறாரு. உங்களுக்கு எங்க இடிக்குது? இடிக்கிற இடத்த தடவிட்டு பேசாம இருக்க. அப்படிதான் போய் பார்க்க முடியும். அப்படி நீங்க சொன்னா மக்கள் பார்த்துட்டு போறாங்க. அப்படி நீங்க சொன்னாலும் மக்கள் அவரை ராமநாதபுரத்தில் 3.5 லட்சம் ஓட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு சின்னத்தை கொடுத்து கொடியும் கொடுத்து என்னாச்சு? டெபாசிட் இழந்தீங்களா? அப்பவே இல்ல உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்றோம். இல்ல இந்த கட்சி பொதுச் செயலாளருக்கு நான் தகுதியற்றவன் சொல்லிட்டு வெளியில வர வேண்டாம். நீங்க இந்த கட்சி 1 கோடி ஓட்டா 83 லட்சம் தேமுதிமுக சேர்த்தப்பட தான் வாங்குறாங்க. 1 கோடி, அதாவது 2 கோடி உறுப்பினரை சேர்த்திருக்கேன்னு பிராடு வேலை காட்டுறாரு. அப்படியே அந்த 2 கோடி உறுப்பினர்ல 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட இவருக்கு மரியாதை இருந்திருக்கும். ஒரு 4 சீட்டாவது கிடைச்சிருக்கும். இவர் அது கூட இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டன் சொன்ன மாதிரி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5000 ஓட்டு வாங்கினாரு. 12 லட்சம் ஓட்டு இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெறும் 45,000 ஓட்டு வாங்குறாங்க அதிமுக. இப்படியா சார் நாங்கள் உருவாக்கி வச்சிருந்தோம் கட்சியை? அந்த கட்சியை அழிச்சு வச்சுட்டு பேசக்கூடாதுல்ல?
சரி பேசு. அது எல்லா மாவட்டத்திலையும் நடக்கு. இவரு சார் கருவாடு மீனாகாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முடியாது சார். பேசு, பேசு. நான் போயிட்டு வரேன் சார்.